கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தையிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே 3வது வார்த்தையாக அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்களை பார்ப்போம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆம் அன்பானவர்களே, இயேசு தன் சிலுவையில் அதற்கப்புறம் அவருக்கு உலகத்தில் வேறு வேலை கிடையாது. அவர் உயிர்த்தாலும் உலகத்துக்கு அப்பாற்பட்டு அவர் என்ன செய்ய போகிறார்? பரமராஜ்யத்துக்கு போகிறார். அவர் உயிர்த்து ஆகையினால் இங்கே தமக்கு அன்பாக இருந்த சீசன் இடத்துல தன் தாயை கவனித்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், ஒரு மத்தேயு 15வது அதிகாரத்திலே இதை குறித்து நாம் தியானிக்கலாம். பரிசேயர்கள் பல காரியங்களை குறித்து என்ன செய்கிறார்கள்? இயேசுவினிடத்தில் சில காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் இப்போ தான் சொல்கிறாரு, பைபிளில் தேவன் சொல்லியிருக்கிறார், உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தாயையும் தகப்பனையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனை தன் தாய்க்காவது கனம் பண்ணாமல் போனால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்தார். அப்போ தாய்க்கு கடமை செய்ய வேண்டும், தகப்பனுக்கும் கடமை செய்ய வேண்டும். இங்கே தாய் தகப்பன் இல்லாமல் தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறாள். ஆகையினாலே தன் தாய்க்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அவர் சொல்லோடு விட்டு செல்லுகிற தேவன் அல்ல, அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுகிறவராகவும் இருந்தார். ஆம் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு, நம்முடைய தாயார் தகப்பனாருக்கு நாம் என்ன செய்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள், அது கர்த்தருக்கு பிரியம். முதலாவது கற்பனையிலே பிரதான கற்பனை என்னன்னா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு இது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்று எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தமுள்ள இந்த முதலாம் கற்பனை தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவது. அதற்கு இயேசு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து அங்கே சிலுவையின் நேரத்திலும் தன்னுடைய தாயை அழைத்து யோவானிடம் ஒப்பு கொடுக்கிறார். நாம் என்ன கடமை செய்கிறோம்? நாம் தாயாரை தகப்பனாரை கவனித்துக் கொள்கிறோமா? இது நம்மளுடைய கடமை என்று உணராது இருக்கிறோமே. தள்ளி வைக்கிறோம், அவர்களை நேசிக்காமல் போகிறோம். பல வார்த்தைகள் அவர்கள் பேசும்போது பிடிக்காமல் இருக்கிறது, அதன் நிமித்தமாய் ஒதுங்கி விடுகிறோம். அப்படி அல்ல, பிடிக்காவிட்டாலும் அதை நாம் தாங்கிக் கொண்டு அவர்களை கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டும். அவர்கள் பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஓரளவுக்கு வயதாகும்போது அவர்களுக்கு ஒரு பராமரிப்பு தேவைப்படுகிறது. அந்த பராமரிப்பு நம்முடைய கரங்களினாலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை போஷிக்க வேண்டும். இதை தேவன் சிலுவையில் நிறைவேற்றினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அதை செய்து காண்பித்தார், அவர் நிறைவேற்றி காண்பித்தார். நாமும் நாம் செய்யும்படியாக, நாம் அவரை ஃபாலோ பண்ணுகிற நாமும் அந்த கற்பனை, அந்த கட்டளைகளை கை கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.